பராமரிப்பு பண்ணணுங்க. தண்ணி இல்லை, வர்றப்போ தண்ணியை பிடிச்சி நமக்கு வந்து வீட்டு குடும்பத்துக்கு அளவாக சேமிச்சுட்டு செடிகளுக்கு பட்டினி போடாமல் தண்ணி ஊற்றிட்டுருக்குற அப்படிங்க சங்கீதா. மறுபடியும் பிடிக்கிற போகிறோம் அப்படிங்க. எங்கே இருந்தாலும் தண்ணி சுமந்து கொண்டு வந்தால் ஒரு தண்ணி சுமந்து கொண்டு வந்து செடிகள் கொடுத்து போகிறோம் அப்படிங்க. வல்லாரக்கீரைங்க, வாழைங்க, மலை நெல்லிக்காய்ங்க, வெயிலுக்கெல்லாம் செடியெல்லாம் காஞ்சி கிடக்குதுங்க. இது தண்ணி வந்து வீட்டு பைப்பில் அளவாக தான் வருதுங்க. அதனால் வந்து வருங்க காமிக்கிறேன். அந்த மாதிரி தோட்டங்கள்ல இருந்து கேட்டு வாய்க்காலுக்கு போகிற தண்ணி வந்து கேட்டு பிடிச்சிட்டு வந்து இங்கே செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்க சங்கீதா. ஒரு செடி வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு பண்ணணுங்களோ, அதனால தானுங்க. அந்த வல்லாரக்கீரையெல்லாம் வருங்க வாடிட்டு வருதுங்க. அதனால தாங்க தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அளவாக சேமித்து இருந்தால் தான் நம்ம நாளைக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்களா, அது உண்மைதானுங்க. பாருங்கள் தண்ணி இல்லாமல் எல்லாம் பாருங்கள் இப்படி உதிர்ந்து வைக்கும்போது வச்சு போட்டோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிருதுங்க தண்ணி இல்லாமல். காஞ்சி கிடக்கிற முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்க. செடி வைக்கிறது பெருசு இல்லைங்க, அது தண்ணி ஊற்றி நல்லபடியாக பார்த்து வளர்த்துட்டு வர்றதானுங்க பெரிய காரியம். இனிமேலாவது வந்து தண்ணி வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க, குறைச்சி செலவு பண்ணுங்க. பாருங்க அவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சு தானுங்க ஆகணும், வேறு வழிங்க. ஏன்னா நான் அது சொன்ன மாதிரி செடிகளும் நம்மளை புள்ள மாதிரி தானுங்க. பிள்ளைங்களை எப்படி பார்த்துவோமோ அந்த மாதிரி தான் செடிகளையும் பார்த்துக்கோங்க. இது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செடிகளை வந்து பாதுகாப்பு பண்ணிட்டு வரோமுங்க. முருங்கை மரமுங்க, அந்த தோட்டத்தில் தண்ணி கேட்டால் விடுவாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் ஊற்றுவோங்க. வீட்டு பைப்பில் தண்ணி பத்துறது இல்லைங்க, அதனால் அதையும் அளவாக செலவு பண்ணிட்டு ஊற்றிட்டுருக்குறோங்க. சரிங்க, மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போங்க. மறக்காமல் நம்ம அன்புடன் சங்கீதா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. ஓகேங்க, தண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படிங்க.